Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல 12th standard தமிழ் பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான क्वेश्चन. ஸோ மொத்தம் வந்து 9 क्वेश्चन பேப்பர் இருக்குது இந்த பிடிஎஃப்ல. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேயும் இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்க இந்த क्वेश्चन பேப்பர் வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन பேப்பர். ஏன்னா இதுல இருந்து நிறைய क्वेश्चंस நாளைக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. குறிப்பாக அந்த இலக்கணத்துல இருந்து வர क्वेश्चंस, சிறுவினா அப்புறம் நெடுவினா இது வந்து மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால இதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு நான் நெடுவினா தனியாவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் தனியாகவும் அப்லோட் பண்ணிட்டேன். எல்லாம் சேர்த்தும் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் சொல்லாதது மனப்பாட பாட்டு மட்டும் தான். ஏன்னா நான் அதுக்கான ரீசன் நிறைய தடவை சொல்லிட்டேன். மனப்பாட பாட்டை பொறுத்தவரை நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒன்று தான் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம கல்வி மினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் மறந்துடுங்க. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதுக்கான ஆன்சர் கீ நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் குரூப்பில். ஸோ மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கேட்டிருக்க கொஸ்டின்லாம் பாருங்க, எல்லாமே ஈஸி தான். நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணுற பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். வெரி ஈஸி. நான் சொன்னதுதான். நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து, இதுவும் நான் சொல்லியிருந்தேன். பகைவராலும் அளிக்க முடியாத அரண் திருக்குறள் உள்ளது, இதுவும் ஈஸி தான். இறைமகனாரின் இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர், நான் சொன்ன கொஸ்டின் தான். அடுத்து அகைன் வந்தோம் அப்படின்னா நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து நான் சொல்லியிருந்தேன். பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரிட்டும் சொல்லியிருந்தேன். 2 எழுதணும். நம்ம சொன்ன 2 வந்துருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம், இதுவும் நான் சொல்லியிருக்கேன். மயங்கொலி சொற்களும் சொன்னது தான். திருவள்ளுவர் செல்வன் இதுவும் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் பிழை நீக்கி எழுதுதல், இலக்கணம் நான் ஒரு மெட்டீரியலே கொடுத்துருந்தேன். அதுல இருந்தா மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து அப்படியே 4 மார்க் சைடு வந்தோம் அப்படின்னா வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், நான் சொன்ன கொஸ்டின் தான். அடுத்து மூன்றான காலம் போல் ஒன்று, இதை நான் சொல்லலை. ஏன்னா இது நான் பார்த்த மாதிரி கூட எனக்கு ஞாபகமே இல்லை. மேபி கேட்டிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் 2 எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது வந்துருச்சு. நாட்டு அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக, இது நான் சொன்னது தான். ஸோ அதனால ஈஸி. அறிவுடை வேந்த நெறி குறித்து பிசிராந்தியார் கூறுவனையாவை, இதுவுமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ 3 கொஸ்டின் நம்ம சொன்னது வந்திருக்கு. நீங்கள் 2 தான் எழுதணும். நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்து அகைன் செம்பருத்தி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறுத்து பூக்காடும் வானம் எல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயம், நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் யூனிட் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஒன்று எழுதிருவீங்க. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் சூழலில் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள், ஸோ இதுவும் நான் சொல்லியிருந்தேன். 2 சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிடுக, 3 நான் சொல்லியிருந்தேன். ஸோ மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்படுத்துக, 4மே நம்ம சொன்னதுதான் வந்திருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் 2 அட்டென்ட் பண்ணிடலாம். நிறை அணி நல்லா பார்த்துங்க. நாளைக்கு வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நான் நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இதுவுமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்தது எப்பொருள் யார் வாரை கேட்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, ஸோ இதில் வந்து அணி ஐ திங்க் சொல் பொருள் பின்னர் சொற்பொருள் சம்திங் ஏதோ ஒரு நினைக்கிறேன். ஏன்னா பொருளுங்கிற வேர்டு ரிப்பீட்டட் வந்திருக்கு. ஸோ மேபி நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அடுத்து நயம் பாராட்டுதல், பாடாந்தனை பரிசில் துறை 2மே பார்த்துங்க. 2மே நாளைக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது போக செவியர் துறை லாஸ்ட் இயர்க்கு நல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து கூதிர் பாசறை துறைன்னு நினைக்கிறேன், அது ஒன்று. ஸோ அடுத்து பாடாந்தனைங்கிறது வாகைத்திணை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து டேரக்டா நெடுவினா, கவிதை எழுத அறிய வேண்டிய சுரதா குறித்து குறிப்பிடுக, இது நான் கம்பல்சரி வரும் சொன்னது தான். 2வது கொஸ்டின் எளிய மக்களின் வழிகள் நாட்டுப்புறன் சம்திங் இருக்குது. ஓகே, நீங்கள் ஒன்று தான் எழுதணும். நம்ம சொன்ன ஒன்று வந்துருச்சு. நோ ப்ராப்ளம். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்னது வந்துருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து பொறுப்புணர்ச்சி என்று இந்த ஊரை தன் பொறுப்பு மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள், இதுவும் சொன்னது தான் வந்துருச்சு. மகாநடிகரை கண்ட வாழ்ச்சி மனவேடம், இதுவும் நான் சொல்லியிருந்தேன். தண்டி அலங்கார் தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும், உங்களை என தொடங்கும் மனப்பாட பாடல் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. உடைத்தன முடியும் குரல் கேட்டிருக்காங்க. ஸோ மனப்பாட பாட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ எனிவே நாளைக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக வரணும் அப்படின்னு நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தெரியலேன்னு எந்த கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணாமல் வராதிங்க. எஸ்பெஷலி லைக் 4 மார்க் அண்ட் 6 மார்க் சிறுவினா நெடுவினா தெரியல அப்படின்னு அட்டென்ட் பண்ணாமல் வந்துடாதீங்க. ஸோ அது ரிலவெண்டாவது ஏதாவது நீட்டாக எழுதி வைங்க. ஸோ மேபி அந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மார்க் தெரியல, நான் பயம்புறத்தில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல இப்போ வந்து வீடியோ பார்க்குறேன், ஒன்றுமே படிக்காம தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேபி இப்போ நான் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 6 மார்க் தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அட்டென்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணி ஒரு 1.5 பேஜ் 2 பேஜ் அதை ரிலவெண்டாக எழுதுறீங்க அப்படிங்கிறப்ப மேபி 6 மார்க் வர இடத்துல ஒரு 2 அல்லது 3 மார்க் வந்தாலும் நமக்கு அது ப்ளஸ் தான். ஸோ அதனால வந்து தெரியல அப்படின்னு பிக் கொஸ்டின் எதையுமே விட்டுட்டு வராதிங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதில் நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்குது. சும்மா ரேண்டமாக ஏதாவது ஒரு கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, இந்த கொஸ்டின் பார்ப்போம். என்னன்னு தெரியல, என்னென்ன கேட்டிருக்காங்க நெடுவினா அப்படிங்கிறது. கவிதை கட்டமைக்கும், நான் சொன்னது தான். திருக்குறள் ஒரு வாழ்வி இயக்கம், இதுவும் நான் சொல்லியிருந்தேன். நெகிழி தவிர்த்து தலை நிமிர்த்து சொன்ன கொஸ்டின் தான். மயிலையார் ஒரு ஆராய்ச்சி சொன்னது தான். கோடைமலை கதை சொல்லியிருந்தேன். பாரதி கடிதம் எல்லாமே நம்ம சொன்னது தான் வந்துருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. 85 பேஜஸ் மொத்தம் 9 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இப்போ இன்னொரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் பார்ப்போமா என்னன்னு.
என்னென்ன கேட்டிருக்காங்க, வெகுளாமை குறித்து திருவள்ளுவர் உரைப்பன, அது எனக்கே தெரியல, நான் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை, சொல்லலை. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை பகுதியில் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்துவேன், நான் சொன்னது தான், ஒன்று அட்டன் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். அடுத்தது பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இருந்த கற்றல் கற்பித்தல் முறை, இதுவும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 2, மகாநதிரை கந்த பாலச்சந்திரன் 3, புகழூர் கல்வெட்டு 4. ஸோ எல்லாமே 3மே அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து வேறு ஏதாவது கொஸ்டின் பார்ப்போமா, சும்மா ரேண்டமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பிடிஎஃப்ல நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. தமிழின் சீரழமை திறமை என்று சொல்லியிருந்தேன், அறிவுடைமை சொல்லியிருந்தேன், குடும்பம் சொல்லியிருந்தேன், நிர்வாக மேலாண்மை சொன்னது தான், கிராமங்கள் தங்கள் முகவரியில் இருந்து வருகிறேன், இதுவும் சொன்னதான், பாரதியின் கடிதம், ஸோ எல்லாமே சொன்னதான். ஸோ ரெடியூ ராப்பர்ட்டில் ஐ எம் ஷுர் நான் சொன்ன கொஸ்டின் நீங்கள் படிச்சீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே அட்டன் பண்ண முடியும் 3மே. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.